ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் வரக்கூடிய லிஸ்ட்டில் மா சுப்பிரமணியம் வராரா இல்லையா? மா சுப்பிரமணியம் இதே ஞானசேகரனோட நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்திருக்காருல்ல. அப்போ அந்த சார் ஞானசிவராக இருக்குமோ மா சுப்பிரமணியாக இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கும்போது, மா சுப்பிரமணியன் இலாக்காவை சேர்ந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் ஞானசேகரனை நீங்கள் அட்மிட் பண்ணீங்கன்னா அவனுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி எல்லா ஆஸ்பத்திரியும் அவருடைய கண்ட்ரோல். அங்கேயே போய் அவர் ஈடுபட்டிருப்பாருன்னு சொல்லக்கூடிய குற்றவாளி அங்கே போய் நீங்கள் அட்மிட் பண்ணீங்கன்னா அவர் உயிருக்காப்பா என்ன இது இருக்குது? நாளைக்கே உங்கள் இப்போ ஞானசேகரனை உயிரை எடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கில் ஒரு சாட்சி இல்லாமல் போயிருமே, எந்த சாட்சியும். அதனால் இன்று ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவசர சிகிச்சை பிரிவில். அப்போ அந்தளவுக்கு இது இருந்திருக்கு. இதை யார் போய் விசாரிக்கிறது? உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும். ஞானசேகரனுக்கும் ஒரு தனி குழு அமைச்சு உன்னை அடித்தாங்களா சிறையில், என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு யார் என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் உயர்நீதிமன்றம் தான் போகும். குற்றவாளிகள் கையிலேயே இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சு. எவன் குற்றவாளியோ அவன் கையிலேயே போய் மாட்டிக்கிட்டான் ஞானசேகரன்.